Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நேசிப்பாயா 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. விஷ்ணுவர்தன் தான் இந்த மூவி டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆகாஷ் முரளி, அதித்தி சங்கர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் ஒரு மர்டர் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. இந்த கேஸ் விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கதையோட ஹீரோ ஃபாரினுக்கு கிளம்பி போய் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, லவ்வர்ஸா இந்த ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணி எதுக்கு பிரிஞ்சு போனாங்க, ஹீரோயின் எதுக்காக ஃபாரின் போனாங்க, ஃபாரின்ல யாரை கொலை பண்ணாங்க, அந்த கேஸ்ல எப்படி மாட்டிக்கிட்டாங்க, யார் மாட்டி விடுதுங்கிறத ஹீரோ எப்படி தேடி கண்டுபிடிச்சாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு ரொமான்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவியா தான் இதை பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் ஜிவிஎம்மோட என்னை நோக்கி பாயும் தொட்டா ஜோஷ்வா மூவி ஸ்டைல்ல தான் இந்த மூவி அப்படியே ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் நெப்போ கிட்ஸ் ஒன்னு சேர்ந்ததுனாலே படம் ஒர்க் அவுட் ஆகலையே என்னமோங்கிறத கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் படத்துல ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் யுவனோட சாங்ஸ் மட்டும்தான் ரொமான்டிக் சீன்ஸ் அந்த லவ் போர்ஷன்ஸையும் ஹோல்டு பண்ணிருக்குங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சிம்பிளா ஸ்டாட்டிக்கலா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் கேட்சியாவும் இல்ல. ஸ்கிரீன் பேரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர வீக்காவும் ப்ரெடிக்டபிளான டோன்ல ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி லவ் டிராமாவை ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணாலும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல சஸ்பென்ஸ் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லி நிறைய விஷயத்த நிறைச்சு கொடுத்திருந்தாலும் தாம்து மூவி ஸ்டைல்ல நம்ம ஜெயம் ரவியோட படத்தோட நிறைய சிமிலாரிட்டிஸ் கம்பேரிசன்ல இந்த மூவியோட மேட்ச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேஷான டோன்ல சிம்பிளா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பிலோ ஆவரேஜான டோன்ல பயங்கரமா படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. ப்ரொடக்ஷன்ல காசை தனியா செலவழிச்சு விஷுவலா கலர்ஃபுல்லா அப்பீலிங்கா நல்லா கிராண்டியரா தான் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் பல இடத்துல செல்ஃப் எடுக்கலங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். படம் என்னதான் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்தாலும் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு டிராமா ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அந்த அளவுக்கு கன்வென்ஷனலா சொல்லாம விட்டுட்டாங்கன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்காகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க ஜிவிஎம் ஸ்டைல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஏன்னா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக பண்ணக்கூடிய சில விஷயம் எல்லாம் சீக்வன்ஸாவே செட் ஆகல. மாரல் எத்திக்ஸ்ன்னு சொல்லி ஹீரோக்கான கேரக்டரைசேஷனை அடிச்சு உடைக்கிற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்கூல் பஸ் சீன் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. படத்துல கண்டென்ட், கேரக்டரைசேஷன், கிளைமேக்ஸ், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எல்லாமே இருந்தாலும் எதுவுமே ப்ராப்பரா இல்ல. பர்பஸ், ரீசன், லாஜிக்னு சொல்லி படத்தை பல இடத்துல கோட்டை விட்டாங்க. சோ போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜான ஒரு ரொமான்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த நேசிப்பாயா. ஒன் டைம் வாட்சபிள் தான், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த நேசிப்பாயா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் அடிச்சுமா இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on love you well.